வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே தோதி சல்வார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அதோடைய டாப் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 மீட்டர் அளவு சில்க் காட்டன் நான் எடுத்திருக்கேன். அதை 2ஆக மடிச்சிருக்கேன். திரும்ப இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். 4ஆக மடித்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ கீழே அன்னிவனாக இருக்கிறத ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதிலேருந்து ஒரு 20 இன்ச் அளவு நான் எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கான சுடிதாரோட உயரம் 20 இன்ச் எடுத்திருக்கேன். 4 வயசு குழந்தைக்கான சுடிதார் தான் இது. இந்த அளவு ரொம்ப சரியாக இருக்கும். ஒரு மீடியமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ கழுத்தோட அகலம் நான் 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டரோட அகலமும் 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஆம்ஹோல் ஒரு 5 இன்ச் அளவு நான் எடுத்துக்கிறேன். ஆம்ஹோலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். கழுத்தோட இறக்கம் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ரெண்டுக்குமே சேர்த்து நான் 3.5 இன்ச் அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ செஸ்ட் 7.5 இன்ச் தேவை. 1 இன்ச் தையலுக்கு சேர்த்து 8.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 7.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 இன்ச் தையலுக்காக அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம அந்த ஆம்ஹோல் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு கீழே இறக்கத்தில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இது இடுப்பு சுற்றளவுக்காக. இது இடுப்பு சுற்றளவு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் தையலுக்கு சேர்த்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருந்து ஒரு 7 இன்ச் ஓப்பன் கொடுத்துக்கலாம். சுடிதாரோட ஓப்பன் 7 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தையலுக்கு விட்டுருக்க அளவுகளில் நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஆம்ஹோலுக்கு வளைவு வரைஞ்சி விட்டுக்கலாம். கழுத்து ரவுண்ட் நெக் தான். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே ஒரே அளவு தான். அதுவும் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்ச அளவுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே கட் பண்ணியிருக்கேன். இது சில்க் காட்டன்ங்கிறதுனால இதுக்கு நம்ம லைனிங் துணி கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த லைனிங்கும் இதே அளவு தான். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த தோதி சல்வார் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. மேலே ஐகார்டில் கூட வரும். நீங்கள் அங்கே கூட செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாப்பு தைக்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சில்க் காட்டன் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கேன். அதே அளவுக்கு லைனிங்கும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நம்ம தைக்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் லைனிங் இல்லை, வெறும் அந்த மெயின் ஃபேப்ரிக் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தோதி சல்வார் தைச்சது போக மீதி இருக்கிற கிளாத் இருக்குது. அதை நம்ம இந்த டாப்பில் வச்சுக்குவோம். இது ஒரு 8 இன்ச் அளவு உயரம் இருக்குது. அந்த 8 இன்ச் அளவை அப்படியே நான் வச்சுக்கிறேன். மேலே அந்த ஷோல்டர் வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா, கழுத்து, அந்த இடத்துலேருந்து அப்படியே வச்சுக்கலாம். இதோட அகலம் நம்ம சுடிதாரோட அளவுக்கு அப்படியே கரெக்டாக இருக்குது. அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். அதை அப்படியே நான் திருப்பி போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த சைடு நம்ம பார்த்து தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கரெக்டாக வரும். அதுக்காக தான். இப்போ நம்ம பின் பண்ணிக்குவோம். எல்லா இடத்துலையுமே பின் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஷோல்டர், கழுத்து, ஆம்ஹோல் எல்லா இடத்துக்குமே அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நம்ம தைச்சதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம பின் பண்ணதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் கீழே ரா எட்ஜாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு அதை அப்படியே அந்த இடத்துல வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே மடித்து நீங்கள் நகத்தில் கீறி விட்டுட்டு அப்புறமா அப்படியே வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். அந்த மாதிரி தான் அப்படியே வச்சு ஒரு தையல் போடுறேன். இப்போ நம்ம அந்த சல்வார் கிளாத்தை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸஸாக இருக்குது பாருங்கள், அது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்ஹோல், நெக்கு, இந்த ஆம்ஹோல் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைனிங் துணி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் நான் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே லைனிங் துணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை அப்படியே வச்சு சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கீழே லைனிங் துணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு ஆம்ஹோல், கழுத்து, கீழே, சைடு எல்லா இடமுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து கீழே வந்து லைனிங் துணி வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் பேக் பீஸ்க்கும் லைனிங் துணியை கீழே வச்சு சுற்றியும் தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து கழுத்து பீஸ் வச்சு தைக்கிறத பார்க்கலாம். கழுத்துக்கு வந்து நான் 1.5 இன்ச்சில் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் தனித்தனி தான் வைக்க போகிறோம். இப்போ வந்து அந்த 1.5 இன்ச்சு கிராஸ் பீஸை நல்ல பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கழுத்து பீஸ் வைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கழுத்து வந்து உங்களுக்கு அழகாக வரும். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் கொடுத்தா தான் அழகாக பெண்டு திரும்பி வரும். அப்படியே அந்த நம்ம லைனிங் துணி வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள் கிராஸ் பீஸு. அந்த கிராஸ் பீஸில் மட்டும் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி நம்ம கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு தடவை மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இந்த கழுத்து வந்து தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் பேக் சைடும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பேக் பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கும் அதே மாதிரி தான் கழுத்து வச்சு தைச்சிக்கலாம். நல்ல பக்கம் வச்சு தையல் போட்டுக்கலாம். நல்ல பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து அதை ரைட் சைடில் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ண அந்த கிராஸ் பீஸில் வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ராங் சைடில் எடுத்துக்கலாம். ராங் சைடில் எடுத்து சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து திரும்ப இன்னொரு தடவை மடித்து இந்த கிராஸ் பீஸை அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோட சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் சைட் பீஸ் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸ் வைக்கணும். ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரைட் சைடில் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸோட ரைட் சைடை வச்சு ஷோல்டரில் ஒரு நல்லா 2 தையல் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோலுக்கு நம்ம அந்த சல்வார் பீஸோட கொஞ்சம் தான் இருந்தது. அதை வந்து நான் கிராஸில் வந்து அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1.5 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ரைட் சைடில் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சல்வாரோட பீஸ் கொஞ்சம் தான் இருந்தது. நான் அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் தைச்சிருக்கேன். நீங்கள் இப்படி தான் தைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே ராங் சைடில் எடுத்துக்கலாம். ராங் சைடில் எடுத்து சின்னதாக ஒரு தடவை மடிச்சுட்டு அதை திரும்ப இன்னொரு தடவை மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நம்ம ஆர்ம் ஹோல் வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ நம்ம குழந்தைங்களுடைய பாடி சுற்றளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் வர்ற இடத்துல வந்து
அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு 7 இன்ச்சில் நம்ம ஓப்பன் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல வந்தோடனே ஸ்டாப் பண்ணி அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது இந்த ஓப்பன் கிட்ட நல்லா திக்காக ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தையல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். எப்போவுமே மேலேருந்து தைச்சாலும் சரி, இல்லை அந்த ஓப்பன்லேருந்து தைச்சாலும் சரி, அந்த இடத்துல மட்டும் நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த சைடுமே. நான் இப்போ வந்து மேலேருந்து தைச்சி காட்டுறேன். சைடு உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஆம்கோலில் பிடிக்கணுமோ, தையலுக்கு நம்ம எவ்வளோ விட்டோமோ அந்த அளவுக்கு விட்டு, நான் 1 இன்ச் அளவு தான் விட்டேன். அந்த அளவுக்கு நான் லைன் போட்டிருக்கேன். இப்போ அந்த ஓப்பன் கிட்ட நல்லா அப்படியே ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் அடித்து அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த டாப்போட பாட்டம் கீழே வந்து மடித்து தைக்காமல் இருக்கும், ரா எட்ஜாக இருக்குது. அங்கே வந்து ஒரு தடவை மடித்து திரும்ப இன்னொரு தடவை மடித்து தையல் போட்டுக்கலாம். ராங் சைடில் சின்னதாக மடிச்சுக்கோங்க. திரும்ப இன்னொரு தடவை மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுக்குமே அது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரைட் சைடு திருப்பிக்குவோம். டாப்பை வந்து ரைட் சைடு திருப்பிக்குவோம். அந்த சல்வாரோட கிளாத் வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதையும் நம்ம வந்து கீழே ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். அதுக்காக வந்து நான் ரைட் சைடு திருப்பியிருக்கேன். இப்போ வந்து அந்த பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவில் எனக்கு இருக்குது. அந்த கிளாத்தை வந்து நான் கீழே பார்டர் மாதிரி வச்சு தையல் போடலான் இருக்கேன். 1.5 இன்ச் அளவு எடுத்து அதை 2ஆக மடித்து நல்லா ஒரு தேய்ச்சி விட்டு நான் கையில் இப்போ நான் வச்சுருக்கேன். 2ஆக மடித்து வச்சுருக்கேன். இதோட அளவு வந்து 1.5 இன்ச் அளவு இருக்கும். இப்போ அதை அப்படியே மடித்து அந்த ரா எட்ஜ் வரும் பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வைக்க போகிற பீஸோட ரா எட்ஜில் ஒரு தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேன். டாப்போட ரைட் சைடில் தான் வச்சு தையல் போடுறோம். தைச்சதுக்கப்புறமா அதை அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டு இந்த ஓரமும் அந்த ஓரம் 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த எட்ஜில் நான் தையல் போடுறேன். அதே மாதிரி அந்த சைடும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீழே வந்து தச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து சைடு தான் தைக்கணும். சைடு தைக்கிறதுக்காக முதல்ல நம்ம 1 இன்ச் அளவு நம்ம ரஃப் அடித்து நிப்பாட்டியிருக்கோம். அதனால் அந்த இடம் அழகாக நமக்கு மடிப்பு கரெக்டாக மடிப்பு வந்து நிற்கும். இப்போ வந்து நம்ம ராங் சைடு திருப்பிக்குவோம். ராங் சைடில் திருப்பிட்டு அந்த 1 இன்ச் அளவு இருக்குது பாருங்கள், அந்த கிளாத்தை முதல்ல நல்லா ஒரு மடிப்பு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸஸாக இருக்கிறத இன்னொரு தடவை மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷேப் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு தடவை மடித்து தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டைட் வேணும், ஒரு தையல் வேணும், 2 தையல் வேணும்னாலும் இப்போயே போட்டுக்கோங்க. சைடு வந்து ஓப்பன் தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம சைடு ஓப்பன் தைச்சிக்குவோம். சின்னதாக ஒரு தடவை மடிச்சுக்குவோம். மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு தடவை மடிச்சுக்குவோம். நம்ம மடிக்கும்போது அந்த ஓப்பன் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தான் முன்னாடியே நல்லா ஒரு கையோட நகத்தில் வச்சு அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டோம்னா நம்ம அந்த ஷேப் வந்து அப்படியே நிற்கும். இப்போ வந்து நம்ம தையல் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு சைடு நம்ம தைச்சிட்டு வந்திருக்கோம். அதை வந்து நம்ம அப்படியே அந்த மடிப்பை வந்து எடுக்காமல் அந்த ஓப்பன் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே போய்க்கோங்க. மேலே போயிட்டு அந்த வந்து ஊசியை வந்து வெளியே எடுக்கக்கூடாது. மிதியை மட்டும் தூக்கி விட்டுட்டு அப்படியே அந்த ஷேப்பை திருப்பிட்டு திரும்ப அப்படியே இந்த சைடு ரிட்டன் திரும்ப வந்து மடித்து தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக அந்த ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம தையல் போட்டுக்கலாம். ராங் சைடுன்னு தான் நான் எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு மடிப்பு முதல்ல அந்த ஷேப் வர்ற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தடவை மடிச்சுட்டு இன்னொரு தடவை மடித்து அப்படியே நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஃபினிஷ் பண்ணணும்.
அவ்வளோதான், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அந்த தோத்தி சல்வாருக்கு ஏற்ற ஒரு டாப் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் தச்சு பாருங்கள். தச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு எனக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என்னோட சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்காக தான். இப்போ வந்து ஒரு 4 வயசு குழந்தைங்க தாராளமாக போடக்கூடிய ஒரு கிட்ஸ் டாப்பும் அந்த தோத்தி சல்வாரும் ரெடி ஆயிடுச்சு. கேமராவுக்கு வந்து இதோட டாப் வந்து ப்ளூ கலரில் தெரியுது, பட் இது வந்து நல்ல பர்பிள் கலர் தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.